ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வரா மாதிரி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க, அப்படின்னா ஸ்பூனில் அளக்கிறதா இருந்தால் 3 இல்லை 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு அப்படி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா நீங்கள் இஞ்சி ஒரு 2 துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து அரைச்சிக்கோங்க. இது கூட சேர்த்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும் போது பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிரியாணி இலையை 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கணும். பிரியாணிக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கினா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துடுறேன். இந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியோடைய பச்சை மணம் போகணும், அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருந்த விழுதுடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துடுறேன். தக்காளி சேர்த்து சும்மா ஒரு 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ இது கூட நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் பிரியாணிக்கு மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் சேர்ப்பாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மசாலாலாம் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கூடவே காளான் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் 200 கிராம் காளான் வாங்கிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக போட்டுக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு காளானையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், நீங்கள் காரம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால். காளான் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன், 200 கிராம். இப்போ இதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பாடு வடிக்கிற அரிசியில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா எப்பயும் நாம் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போம். ஆனால் இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை குக்கரில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் சாதம் ரொம்ப குழஞ்சி வந்துடும். அரை மணி நேரம் தான் கரெக்டாக நம்ம ஊற வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வெயிட்டு குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தால் டக்குன்னு 2 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க.
நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ஊசி மாதிரி பிரியாணி வந்து நல்லா வந்திருக்கு. பாஸ்மதி அரிசியில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கவே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம காளான் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதில் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கிறது தான். நல்லா நைஸாக தேங்காவை அரைச்சி சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால பிரியாணி நல்லா டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.